மூவிரு முகங்கள் போற்றி முகம்புலி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோல் போற்றி காஞ்சி மாவடி வைகும் செவ்வேள் மணரடி போற்றி அன்னாள் சேவலும் மகிழும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி. எல்லா அன்பு நண்பர்களுக்கும் அடியனுடைய அன்பார்ந்த வணக்கங்கள். பொதுவாக ஒரு ஜாதகத்தை பார்த்த உடனேயே இவங்க பொருளாதாரத்தில் சக்ஸஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு எப்படி சொல்லலாம்னா, லக்னாதிபதி கேந்திர பலம் பெற்றாவே நிச்சயமா அவங்களுக்கு வேணும் அப்படிங்கிற சௌகரியம் வந்துடும். எப்படி? ஒருவேளை லக்னத்தில் இருக்காருன்னு வைங்க, லக்னாதிபதி லக்னத்திலே இருக்கிறது ஆட்சி பலத்தை கொடுக்கும் இல்லையா? அது ஒரு கூடுதல் பலம். சரி, 4ஆம் இடத்துல இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், வண்டி வீடு வாகனம் தாய் சுகம்னு சொல்லக்கூடிய சுகஸ்தானத்துல போய் உயர்கல்வி ஸ்தானத்துல போய் லக்னாதிபதி அமர்றது அப்படிங்கிறது அதை நோக்கி ஜாதகர் பிரயாணம் பண்ணுவார். அப்படின்றதுனால நிச்சயமா அடிப்படை பொருளாதாரம் அவருக்கு உறுதியாக கிடைத்துவிடும். நல்ல திசைகள் நடந்து கொண்டிருந்ததுன்னா அது மேலும் அவங்களுக்கு பெரிய வளர்ச்சி கொடுக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். கூடுதலாக 7ஆம் இடத்துல இருந்தால் லக்ன தொடர்பை பெறுவார். ஒரு கிரகம் தன் வீட்டை தானே பார்க்கின்ற கிரகம் பலமடையும் அப்படிங்கிற அமைப்புல 7ல இருக்கக்கூடிய லக்னாதிபதியும் தன் வீட்டை தானே பார்த்து பலமடைவதால் மிகப்பெரிய ஒரு மேன்மையை அந்த ஜாதகருக்கு தன் திசையிலையோ அல்லது தன்னோடு சம்பந்தப்பட்ட திசைகள்லையோ உறுதியா கொடுத்துரும் அப்படிங்கிறத சொல்லலாம். சரி, இப்ப 10ஆம் இடத்துல இருக்கு. 10ஆம் இடங்கிறதாவே கர்மஸ்தானம் தானே. 10ஆம் இடங்கிறது தொழில், வேலை, பதவி, அந்தஸ்து, ஜீவன அமைப்புகளை சொல்லக்கூடியது. ஆகவே உறுதியாக லக்னாதிபதி 10ல் இருந்தாலும் பொருளாதாரத்தை தேடுதல்ல ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க. சுயமா செய்யணும், சுயமா எல்லா வேலையும் செய்யணும், தொழில் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்படக்கூடியவங்களா இருப்பாங்க. அதனால தாராளமாக 10ல் லக்னாதிபதி இருந்தாலும் பொருளாதாரத்துல ஒரு கட்டத்துல அந்த ஜாதகர் மேலுயர்ந்து வந்தே தீர வேண்டும் அப்படிங்கிறது தான் உண்மை. நன்றி.